அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹ். வெல்கம் டு நூர் டெரஸ் கார்டன் அண்ட் விலாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபேமிலியில் உள்ள எல்லாம் பிளான் பண்ணி ஒன்றே டிப்பாக எங்கேயாவது வெளியில் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம திருவாரூர் அம்மையப்பனில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய தாஜ்மஹாலை பார்த்தோம். அங்கேருந்து திரும்ப கிளம்பி மதியானமாக திருவாரூர்லேயே ஒரு ஹோட்டலில் மந்தி சாப்பிட்டதை ஃபஸ்ட்டு விழாக்கில் பார்த்தோம். அதுடைய செகண்ட் விழாக் தான் இது. செகண்ட் விழாக்காக நம்ம அங்கேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றே டிப்புடைய ஃபஸ்ட்டு விழாக்க நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமானவங்க பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி. இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விழாக் பார்க்காதவங்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு விழாக்குடைய லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். வேனில் உள்ள சின்ன பசங்களாம் காலையில் வரும்போது ரொம்ப எனர்ஜிஃபுல்லாக இருந்தாங்க. வரும்போது ஒரே சிரிப்பு, அரட்டை, டான்ஸு, பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக வந்துட்டு இருந்தாங்க. திருவாரூரில் மந்தி சாப்பிட்ட உடனேயும் மந்தி சாப்பிட்ட மயக்கத்தில் அப்படியே கண்ணெல்லாம் சொக்கிட்டு அரை தூக்கத்தில் இருந்தாங்க. ஆமாங்க, வேகமாக போகிற இந்த உலகத்தில் அந்த பசங்களுடைய லைஃப் மட்டும் என்ன விதிவிலக்கா? இன்றைக்கி எது எடுத்தாலும் ஸ்பீடு, வேகம். பசங்க காலையிலே தூங்கி எந்திரிச்ச உடனே மக்தபு பள்ளிக்கு போகிறது, பள்ளி விட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு காலை டிஃபன் சாப்பிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர்றது, அப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் ஸ்கூல் விட்டு வந்து திரும்ப மக்தபுக்கு போகிறது, அப்புறம் திரும்ப வந்து ஹோம்ஒர்க் செய்கிறது, அதோட படுக்கிறது. அப்படி தான் தினமும் இந்த பசங்களுடைய லைஃபே போயிட்டுருக்கு. நம்ம அவங்கள இந்த மாதிரி வெளியிலலாம் கூப்பிட்டு வரும்போது அவங்களுடைய மனம் இருக்கும், அதெல்லாம் குறையுது. அவங்க மைண்டும் ஃப்ரெஷ் ஆகுது. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. பசங்க லைஃப் தான் எப்படின்னு சொன்னால், நம்முடைய பெண்கள் அவங்க லைஃப் வந்து ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கு. தினமும் காலையில் எந்திரிச்சு கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு அதுக்கு பிறகு காலை உணவு தயார் பண்ணுறது, அப்புறமா பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு காலை உணவுகளை கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கு பிறகு இவங்க காலை சாப்பாடை சாப்பிடுவாங்க. காலை சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வீட்டை க்ளீன் பண்ணுறது அந்த வேலை பார்ப்பாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு துணிகளை துவைக்கிற அந்த வேலை செய்வாங்க. துணிகளை துவைச்சி முடித்த பிறகு மதிய உணவு தயார் செய்கிற அந்த வேலையை செய்வாங்க. ஒரு வழியாக மதிய உணவை தயார் செஞ்ச பிறகு பசங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு மதிய உணவு சாப்பிட வந்துடுவாங்க. அந்த பசங்களுக்கு மதிய உணவை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இவங்க சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவுறது அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு பசங்க ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரது அந்த மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பிறகு இரவு உணவு தயார் செய்கிறது. இரவு உணவு தயார் செஞ்சு அதை சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறது. இப்படியா தினமும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு எந்திரம் போல் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுதான் இன்றைய பெண்களுடைய நிலை. ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய காரைக்கால் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம வெளியில் வரும்போது பெண்கள் அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. அவங்க மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரு நாள் ஓய்வு கிடைச்ச மாதிரியும் இருக்கும். நம்ம பீச்சுக்கு போகும்போது மணி 5 மணிக்கு மேலே இருந்துச்சு. பசங்களாம் தண்ணியை பார்த்த சந்தோஷத்தில் தண்ணியில் இறங்கி குளிக்கவும் விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க.
பீச்சில் குளித்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி கடற்கரை ஓரத்தில் உள்ள ஸ்நாக்ஸ் கடைகளில் நமக்கு வேண்டிய அளவு ஸ்நாக்ஸ்லாம் விற்றுச்சு. தேவையான அளவுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. நம்ம காரைக்கால் பீச்சில் சிறப்பு என்னன்னு சொன்னால் இங்கே உள்ள ராட்டினம் தான். பல விதமான ராட்டினங்கள்லாம் இங்கே இருந்துச்சு. அடுத்ததாக ராட்டினங்கள் இருக்கும், அந்த பக்கத்துக்கு போயாச்சு. இங்கே ராட்டினங்கள் விதவிதமாக இருந்துச்சு. பசங்களுக்கு அதெல்லாம் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். இருக்கிற எல்லா ராட்டினத்துலேயும் ஒன்று விடாமல் பசங்கள்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அங்கே உள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு அதை விட்டு கிளம்புறதுக்கு இரவு மணி 9 ஆயிடுச்சு. இரவு உணவு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப சிறப்பாக போச்சு. எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நம்ம காணொலியை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான விலாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு.